அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 31/5/2024 வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி காலை 9:38 வரை, பின்பு தேய்பிறை நவமி. சதய நட்சத்திரம் காலை 6:14 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன், சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதும், 2இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சு திறமையால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பயணங்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரனானவர் பலமாக அமைய பெற்று 10இல் சந்திரன் சனி இருப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சூழ்நிலையும் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருப்பதால் மன அமைதி குறைவானது உண்டாகும்.
அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், சனி சஞ்சரிப்பதால் ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஒரு புறம் தேவையில்லாத மன குழப்பங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் தேவையற்ற மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். நெருங்கியவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் எதையும் எளிதில் முடிக்க முடியாது. மனக்குழப்பங்கள் உண்டாகும். நிதானத்தோடு இருப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பது, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலையானது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, சந்திரன் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நல்ல நட்பு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது.
உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி சந்திரன் இணைந்து இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். தேவையில்லாத வகையில் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படு சற்று கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி, 6இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் 3இல் இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் ராகு, 5இல் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. ஒரு சிலருக்கு நெருங்கியவர்கள் மூலமாக தேவையில்லாத கவலைகள் ஏற்படலாம் என்பதால் உறவினரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு சில நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு
உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ராகு 12 சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக உங்களது கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெற முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன? அந்த பரிவர்த்தனை யோகத்தால் ஏற்படக்கூடிய அமைப்புகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். ராசி மண்டலம் என்பது 12 ஆகும். 12 ராசி மண்டலத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிரகம் இருந்தது அதிபதியாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ராசி மண்டலம் 12ல சூரியன் சந்திரன் ஆகிய 2 கிரகத்துக்கு மட்டும் ஒரு வீடு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் ஆகும். குறிப்பாக சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கடகத்துக்கு அதிபதி சந்திரன். மற்ற அனைத்து கிரகத்திற்கும் 2 வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் ஆகும். செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும், சுக்கரன் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும், புதன் மிதுனத்துக்கும் கன்னிக்கும், குரு தனுசுக்கும் மீனத்துக்கும், சனி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி. ஒரு வீட்டுக்கும் ஒருத்தர் அதிபதின்னு சொல்லலாம், அவங்களுடைய சொந்த வீடுன்னு சொல்லலாம். இதனை ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி வீடு சொன்ன மாதிரி இருக்கின்ற பொழுது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடைய வீட்டில இருந்து மற்றொரு கிரகம் இந்த கிரகத்துடைய வீட்டில இருந்தா அதான் பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு அதிபதி செவ்வாயின்னு சொன்ன, சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சொன்ன. செவ்வாய் வீட்டுல சூரியன் இருந்து, மேஷராசியில சூரியன் இருந்து சிம்ம ராசியில போய் செவ்வாய் இருந்தா செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் ரிஷபத்துல இருந்து சுக்கரன் கடகத்துல இருந்தால் அதை பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது கிரகங்கள் இடமாறி இருப்பதனால் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆகும். லக்ன பாவத்திற்கு ஒரு சில ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றால் இது விசேஷமான அமைப்புன்னு சொல்லுவோம். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியும் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம்னு சொல்லுவோம். கேந்திரம் என்பது 1, 4, 7, 10, திரிகோணம் என்பது 1, 5, 9. 1, 4, 7, 10 அதிபதிகள் 1, 5, 7, 9 1, 5, 9 அதிபதியோடு பரிவர்த்தனை பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். ஒரு ஜாதகத்துல 9, 10 அதிபதி பரிவர்த்தனை பெறுவது மிகப்பெரிய விசேஷம். 4, 5 அதிபதி பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறுவது மிகப்பெரிய விசேஷம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறுவது அதுவும் ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதிரி கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுகின்ற போது
எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள், எதிர்பாராத அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும். கிரகங்கள் இடமாறி இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவ தொடர்பான விஷயங்களில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவங்க பெரும்பாலும் படிப்புக்காக ஏதாவது வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகுது. 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவங்க பாத்தீங்கன்னா உயர்கல்விக்காக வெளியூர் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது. அது போல 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவங்க முதல்ல வாங்குற ஒரு வீட்டை வித்துட்டு வேற ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால் பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு கூட வேற ப்ராப்பர்ட்டி வாங்குறது கொள்றது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட உண்டாகுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தொழில இருப்பாங்க, ஒரு துறையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த துறையை விட்டு வேறு ஒரு துறைக்கு போகக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகுது. அது போல ஒரு ஜாதகத்துல குறிப்பாக கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு இடத்தை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போறது, வேறு ஒரு இடத்துக்கு போறதுலாம் கூட ஏற்படுது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை என்பது ஒரு விசேஷம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய விஷயம் ஆகும். 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் முதல்ல ஏதாவது ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அது நின்று போய் அப்புறம் கல்யாணம் நடக்கிறது, அதாவது ஒரு பையனுக்கா இருந்தா அந்த மாதிரி ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி போயிட்டு கடைசியில கல்யாணம் நின்று போய் திருப்பி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் முதல்ல ஏதாவது ஒரு பையனை நிச்சயம் பண்ணி பேசி முடிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்று போய் இன்னொரு கல்யாணம் நடக்கிற மாதிரி, இன்னும் வேற கல்யாணம் நடக்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. ஒரு சில இடத்துல 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றவங்களுக்கு முதல் கல்யாணத்துல ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டு 2வது கல்யாணம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகுது. பரிவர்த்தனை என்பது ஒரு சில இடங்கள்ல நல்லதாகவும் இருக்குது, ஒரு சில இடத்துல நெருக்கடி கொடுக்கறதாகவும் இருக்குது. ஏன்னா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தோல்வி ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு அனுகூலங்கள் ஏற்பட்டா அது நெருக்கடிகள் ஏற்படுது. எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை தெரியுதோ அவங்க கல்யாண விஷயத்துல பார்க்கின்ற போது ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டிய ஜாதகமா இருக்குது. ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுது. பரிவர்த்தனை யோகத்தை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.